அன்பும் அரணும் உடைத்தாயின் இல்வாழ்க்கை பண்பும் பயனும் மது. இருபத்தி 3/1/2017 ஜனவரி மாதம் 23ஆம் தேதி திங்கட்கிழமை, துர்முகி வருடம் தை மாதம் 10ஆம் தேதி. இன்று சர்வ ஏகாதசி. மதுரை ஸ்ரீ செல்லத்தம்மன் காலை சப்பரத்திலும் இரவு குதிரை வாகனத்திலும் புறப்பாடு கண்டருளல். ஸ்ரீரங்கம் ஸ்ரீ நம்பெருமாள் சந்தன மண்டபம் எழுந்தருளி அலங்கார திருமஞ்சன சேவை. சுப முகூர்த்த தினம். நல்ல நேரம் காலை 6:30 மணி முதல் 7:30 மணி வரை, மாலை 4:30 மணி முதல் 5:30 மணி வரை. ராகு காலம் 7:30 மணி முதல் 9 மணி வரை. குளிகை 1:30 மணி முதல் 3 மணி வரை. யமகண்டம் 10:30 மணி முதல் 12 மணி வரை. சந்திராஷ்டமம் அசுபதி பரணி.
திருமந்திர சிந்தனைகள் மிக உயர்ந்தவை. நம்முடைய வாழ்வுக்கு வழிகாட்டுகின்ற அற்புதமான பல செய்திகளை சொல்லுகின்றன. 5ஆம் தந்திரத்திலே 11வது தலைப்பு சத்புத்திர மார்க்கம் என்பது 7 பாடல்களை திருமூலர் இதிலே நமக்கு தந்திருக்கின்றார். 1496வது திருமந்திர பாடல் பூசித்தல் வாசித்தல் போற்றல் செபித்திடல் ஆசற்ற நற்றவம் வாய்மை அழுக்கு இன்மை நேசித்திட்டு அன்னமும் நீ சித்தி செய்தல் கற்று ஆசு அற்ற சத்புத்திர மார்க்கம் ஆமே. சத்புத்திர மார்க்கம், புத்திரம்னா பிள்ளைன்னு அர்த்தம். இறைவனுடைய பிள்ளையாக இருக்கக்கூடிய ஒரு பேர் பாக்கியம் நமக்கெல்லாம் கிடைக்காது. இறைவனை தந்தையாக இருந்து நம்மை இறைவன் பிள்ளையாக ஏற்றுக்கொள்வானாம். ஆனால் அப்படிப்பட்ட ஒரு தவ வலிமை இருந்தால் இறைவன் ஏற்றுக்கொள்வான். யார் ஏற்றுக்கொண்டார்? திருஞான சம்பந்த பெருமான். திருஞான சம்பந்த பெருமானை குழந்தையாக இறைவன் ஏற்றுக்கொண்டார். அதுபோல் ஸ்ரீ வைஷ்ணவத்தில் பிரகல்லாதன், பக்த பிரகல்லாதன், சின்ன வயது. அந்த பக்த பிரகலாதனை மகாவிஷ்ணு தன்னுடைய குழந்தையாக ஏற்றுக்கொண்டார். விஷத்தை குடித்தாலும் அவனை கொல்ல முடியவில்லை. யானை ஏவியார்கள், கொல்ல முடியவில்லை. அப்படி சத்புத்திர மார்க்கத்திலே நச்சிகேதன் ஒரு சிறுவன், உபனிஷத் வருது, கேனோபனிஷன் உபனிஷத், அதில் நச்சிகேதன் என்ற ஒரு சிறுவன், அவன் யமலோகம் வரை சென்று யமனுடன் வாதாடுகின்றான். அந்த குழந்தை ஞானம் பெற்ற குழந்தை. துருவன் என்பவன் சின்ன வயதிலேயே அப்பாவினுடைய மடியில் உட்கார வேண்டும் என்று ஆசைப்படுகிறான். அப்பா சொல்லிவிடுகின்றார், நீ அமரக்கூடாது, உனக்கு அந்த வாய்ப்பு இல்லை என்று. நீ அம்மா சொல்லுகின்றார், நீ திருமாலை நோக்கி தவம் செய், அந்த ஒரு வாய்ப்பு உனக்கு கிட்டும்னு சொன்ன உடனே துருவன் தவம் செய்கின்றான், ஒரு குழந்தை. எனவே துருவனைப் போல, நச்சிகேதனைப் போல, பிரகல்லாதனைப் போல, திருஞான சம்பந்த பெருமானைப் போல இறைவனுடைய சத்புத்திரனாக இருந்த, அதுவும் புத்திரன்னு சொல்லுங்க, ரொம்ப அழகான சொல் பாருங்கள். சத்புத்திரன்னா எவ்வளோ வீட்டில் குழந்தைங்கள்லாம் இருக்காங்க, புத்திரர்கள் தான் இருக்காங்க. அது சத்புத்திரனா அசத்தான புத்திரனான்றது காலம்தான் சொல்லணும். சத்புத்திரன்னா நல்லவன் அர்த்தம், திறமையானவன் அர்த்தம், தூயவன் அர்த்தம். அசத்தான புத்திரர்கள் நிறைய பேர் இருக்காங்க, சின்ன வயசுலேயே அசடு வழியிற பிள்ளைங்க. சத்புத்திர மார்க்கம்னு சொன்னார். அது என்ன செய்கிறதாம்? சின்ன வயதில் அந்த குழந்தைங்க பூசித்தல், பூஜை செய்கிறது, வாசித்தல், இறைவனுடைய பாடல்களை வாசிக்கின்றது, போற்றல், இறைவனை போற்றுகின்றது, ஜெபித்திடல், இறைவனை ஜபம் செய்ய வேண்டும். மந்திரம் என்றாலே ஜபம்தான். இப்போ நம்ம பார்க்கிறது முழுக்க மந்திரங்கள் தான். திருமந்திரம் என்று பெயர். மந்திரம்னா என்ன? வாய்விட்டு சொல்லக்கூடாது, மனதுக்குள்ளே சொல்லணும். நிறை மொழி மாந்தர் ஆணையிற் கிளந்த மறைமொழிதானே மந்திரம் என்ப. ஜெபித்திடல், மந்திரம் ஜெபித்தல், ஆசற்ற நற்றவம், தவம் செய்தல், வாய்மை, உண்மை பேசுதல் ஒரு தவம்னு சொல்கிறார். எவ்வளோ முக்கியமான சிந்தனை பாருங்கள். இந்த காலத்தில் உண்மை பேசுகிறத போல் ஒரு ஆபத்து எங்கேயுமே கிடையாது. ஏன்னா பொய் பேசுகிறவன் அங்கங்கே ஒன்று சொல்லிட்டு போயிட்டே இருப்பான். ஆனால் உண்மை பேசுகிறவனுக்கு அடி விழும், பொய் பேசுகின்றவனுக்கு மாலைகள் கழுத்தில் விழும். ஆனால் உண்மை என்பது தவம்னு சொன்னார். அதனால தான். ஏன்னா இன்றைக்கும் பாருங்கள், ஹரிச்சந்திரனுக்கு பிறகு காந்திக்கு பிறகு யாரையும் நம்ம சொல்ல முடியல. இந்த வரலாற்றில் இந்த 2 பேரை தான் மாற்றி மாற்றி சொல்லிக்கிட்டு இருக்கோம். ஏன்? அதுக்கப்புறம் உலகத்தில் எத்தனை கோடி பேர் பிறந்திருக்கிறாங்க, ஏன் அவங்களெலாம் நம்ம சொல்ல முடியாதுன்னா முடியவில்லை. வாய்மை என்பது ஒரு தவம். வாய்மை அழுக்கு இன்மை. அழுக்குன்னா புலன்கள், 5 புலன்கள் இருக்கு பாருங்க, மெய், வாய், கண், மூக்கு, செவி, இதெல்லாம் சுத்தமாக இருக்கணும். சுத்தமாக இருக்குதுன்னா குளிச்சுட்டு சுத்தமாக வருது இல்லைங்க. பார்க்கக்கூடாது. இப்போ கண்ணை சுத்தப்படுத்துறதுன்னா கண்ணில் தண்ணியை போட்டு கழுவுறது இல்லை. பார்க்கக்கூடாத பார்த்தா கண்ணு கெட்டு போகுது. பேசக்கூடாததை பேசினால் வாய் கெட்டு விடுகிறது. கேட்கக்கூடாததை கேட்டால் நம்முடைய காது அழுக்காகி விடுகிறது. காது அழுக்கானா உள்ளே இருக்க பஞ்சு வச்சு துடைக்கிறது இல்லை. கேட்கக்கூடாததை கேட்பது அழுக்கு. அதுபோல் சரீரம் காமத்தால் அழுக்காகிறது. இப்படி அருளாளர்கள் புலன்களை அழுக்கு ஆக்காமல் வைத்திருப்பார்கள். அதைத்தான் சொன்னார், அழுக்கு இன்மை நேசித்திட்டு அன்னமும் நீ சுத்தி செய்தல் ஆசற்ற சத்புத்திரம் மார்க்கம் மாமே. இப்படி இறைவனை பூசித்து நேசித்து பாராயணம் செய்து ஜெபித்தால் இறைவனுடைய திருக்குமாரனாக நாம் விளங்கலாம் என்கின்ற ஒரு அருமையான சிந்தனையை
திருமூலர் சத்புத்திர மார்க்கம் என்கின்ற ஒரு அருமையான தலைப்பிலே 1496 திருமந்திர பாடலிலே நமக்கு வழங்கி இருக்கின்றார். ஸ்ரீமதே ராமானுஜாய நம. அஞ்சு குடிக்கொரு சந்ததியாய் ஆழ்வார்கள் தம் செயலை விஞ்சி நிற்கும் தன்மையளாய் பிஞ்சாய் படுத்தாளை ஆண்டாளை பக்தியுடன் நாளும் வழுத்தாய் மனமே மகிழ்ந்து. இந்த கண்ணபெருமான் இன்று என்ன காரியம் செய்தான்? இன்று அந்த பெண்கள் குளித்து கொண்டிருக்கின்ற பொழுது அவர்களுடைய ஆடைகளை எல்லாம் கரை ஓரத்தில் வைத்து சென்று விட்டனராம். இப்படி ஆடை இல்லாமல் குளிப்பது சாஸ்திரத்துக்கு விரோதமாயிற்றே என்று பெருமான் அதையெல்லாம் களவு செய்து கொண்டு அங்கே இருக்கின்ற மரத்தின் மீது ஏறி அமர்ந்து விட்டானாம். பெண்களெல்லாம் குளித்து முடித்த பின் ஆடையை காணோம் என்று தவித்தனர். உடனே மேலே பார்க்கின்றனர், பெருமான் ஆடைகளுடன் வீற்றிருக்கின்றான். அவனை பார்த்து பலபடியாக கெஞ்சி கூத்தாடி அந்த ஆடைகளை தருமாறு வேண்டுகின்றனர். ஆனால் பெருமானோ இன்னும் தரவில்லை. அதனால் சற்றே கோபமுற்ற பெண்கள் என்ன பேசலாம் என்று நினைத்து கொண்டு அவர்களுடைய கோபத்தின் உச்சியிலிருந்து அன்று கம்சன் செய்த சூழ்ச்சியிலிருந்தெல்லாம் தப்பித்து கொண்டு வந்து இங்கே இருப்பது எங்களுடைய ஆடையை களவாடுவதற்காகத்தானோ என்று துக்கப்பட பேசுகின்றனர். அதைத்தான் ஆண்டாள் நாச்சியார் காண்பிக்கின்றாள். கஞ்சன் வலை வைத்த அன்று காரிருள் எல்லில் பிழைத்தாய். அப்படி பிழைத்து கொண்டு இங்கே வந்து விட்டாய். நெஞ்சு துக்கம் செய்ய போந்தாய். எங்களுடைய நெஞ்சங்கள் துக்கப்படும்படியாக இங்கே வந்து நிற்கின்றாய் என்று ஆண்டாள் காண்பிக்கின்றாள். நெஞ்சு துக்கம் செய்ய போந்தாய் நின்ற இக்கன்னியரோமை. அடுத்ததாக அந்த யசோதை என்ன செய்திருக்கின்றாள்? அஞ்ச உரப்பாள். அஞ்ச உரப்பாள் சோதை ஆனாட விட்டிட்டிருக்கும் வஞ்சக பேய்ச்சி பால் உண்ட மசிமையிலி கூரை தாராய். வெட்கங்கெட்டவனே, நாணம் இல்லாதவனே என்று அந்த கண்ணனை பார்த்து இந்த பெண்கள் எல்லோரும் பேசுகின்றார்கள். இறைவனை பார்த்து இந்த கோபிமார்கள் இப்படியெல்லாம் பேசலாமா என்றால், பக்தியினுடைய எல்லையிலே மாற்றி செய்வது, பரிமாறுகின்ற நிலையிலே ஏதேனும் மாற்றம் நிகழ்வது சாதாரணம் என்று காண்பிக்கின்றனர். கைகளை பிடிப்பது சாதாரண நிலை, கால்களை பிடிப்பது சிறப்பான நிலை என்று பார்த்தோம். கைகளுக்கு வளை சூட்டுவது சாதாரணம், கால்களுக்கு ஆபரணத்தை சூட்டிவிட்டானே எம்பெருமான், அது விசேஷம் அல்லவா? அப்படி ஒரு பக்தி நிலையில் சிறிது கோபம் ஏற்பட்டு, நாணமில்லாதவனே, வெட்கமில்லாதவனே, நீ வேண்டுமானால் எங்கள் உடலை எந்த ஆடையும் இன்றி பார்ப்பதற்கு தயாராக இருக்கலாம். ஆனால் எங்களுக்கு அப்படி ஒரு உணர்வு இல்லையே, அதனால் எங்களுடைய ஆடையை கொண்டு கொடுத்து விடு. இந்த யசோதை இருக்கின்றாளே, எங்கள் மீது உன்னுடைய ஆண் தன்மைகளை எல்லாம் காட்டுவதற்காகவே உன்னை பெற்றெடுத்திருக்கின்றாள் போலும். அந்த கம்சனுடைய அப்படிப்பட்ட வஞ்சகத்திலிருந்து தப்பித்து கொண்டு வந்ததே எங்களையெல்லாம் இப்படி துன்புறுத்துவதற்காகத்தானோ என்று பேசுகின்றாள். நாம் உலகத்தில் சொல்லுவோம், சிலர் நல்லது செய்து கொண்டிருக்கின்றனர், அவர்களுக்கு ஏதேனும் விபத்து ஏற்பட நேர்ந்தது என்றால், அடடா இப்படி ஒரு நல்லவரை நாம் இழக்க நேரிட்டிருக்குமோ என்று வருந்துகின்றோம் என்று சொல்லுவர். தீமை செய்து கொண்டு இருந்தார்களேயானால், அப்பாடி நல்லதா முடிந்தது என்று நினைத்து கொள்வோம். அப்படி ஆண்டாள் நாச்சியார் காண்பிக்கின்றாள், அந்த கம்சனிடமிருந்து தப்பித்து கொண்டு வந்தாய் என்றால் நாங்களெல்லாம் அருள் பெறும்படியாக, நாங்களெல்லாம் பேறு பெறும்படியாக நீ எதையாவது செய்வாய் என்றால் எங்களுடைய ஆடைகளையெல்லாம் கவர்ந்து விட்டாயே கண்ணா,
இது உன்னுடைய ஸ்வரூபத்திற்கு தகுமா என்று கேட்டுக்கொண்டிருக்கின்றனர். இங்கு நாங்கள் மட்டுமா இருக்கின்றோம்? எல்லோரும் அல்லவா இருக்கின்றார்கள். இந்த பொழுதில் எங்களுடைய மான ரக்ஷணத்தை நீதானே செய்ய வேண்டும் என்று கேட்டுக்கொள்கின்றனர்.